ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இது வந்து சடனாக நம்ம இன்னைக்கு எடுத்த வீடியோ. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரியில் நடக்க போகிற ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுன்றதை விட அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனுக்கும் காடுக்கும் உள்ள ஒரு ஒரு தின் லைன் கனெக்ஷன் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்த போகிறோம். இது வந்து ஒரு நேஷனோ இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டுக்காகவோ இல்லைன்னா ஒரு பிளேஸுக்காகவோ நடக்கிறது கிடையாது. அது வந்து நம்மளோட எந்த ஃபார்மாக எடுத்தாலுமே எல்லா ஃபார்ம்லேயுமே வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஆண்ட ஒரு கிங்கை பற்றி சொல்கிறோம். அந்த கிங்காக வாழ்ந்தார், நாட் ஆஸ் காட். ஸோ தட் இஸ் அவர் லார்ட் ராமர். ஸோ இந்த ராமர் தான் வந்து நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழணும், எந்த டைமில் எப்படி நம்ம பிரின்சிபிள்ஸோட இருக்கணுன்றத வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ரிலிஜியன், எல்லா ரிலிஜியனும் சொல்கிறது வந்து இதுதான். எல்லா ரிலிஜியன்லையும் வந்து ஒரு ஹியூமனாக வந்து இருந்து சொல்லும்போது தான் அதுக்கான எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி. அதனால்தான் நமக்கு வந்து ஒரு லைன் ராம், ரஹீம் அண்ட் ஜீசஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஹியூமனாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ராமரை வந்து போட்டுரும். ஸோ இப்போ ராமருக்கான குவாலிட்டிஸ் அப்படின்றத வந்து எங்கள் சொற்பொழிவாளர் ஸ்வர்ணலதா ஸ்ரீராமன் சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்போம். நமஸ்காரம். நீ சொன்ன மாதிரி அந்த பிளேஸ் வந்து அயோத்தியா வந்து இட்ஸ் ஏ ஸ்பெஷல் பிளேஸ். பிகாஸ் கிருஷ்ண அவதாரத்திலையோ வாமன் அவதாரத்திலையோ நரசிம்மர் அவதாரத்திலையோ சுப்ரீம் பவர் இந்த தே ஹேவ் சம் சூப்பர் பவர். அதனால அவர் வரும்போதே காடாக தான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். வேற ராமரை வந்து இந்த அயோத்தியாவுக்கு கிங் அவர். அதாவது ஹியூமன் ஃபார்ம் எடுத்து ஹியூமனை மதித்து எல்லா ஹியூமனோடையும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஹம்பிள் குவாலிட்டிஸோடு இருந்து ராமர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடலாக இருந்து நமக்கு வழிகாட்டியனால அந்த அயோத்தியா ஒரு ஸ்பெஷல் பிளேஸு. அதில் நம்ம இருக்கோம், பாரத நாட்டில் இருக்கோம். அந்த இதில் அயோத்தியாவில் இப்போ ராமர் கோவில் 22ஆம் தேதி வந்து சம்பிரோஷனை கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்றது நம்மளுக்கெல்லாம் ஒரு பிராப்தன்னே சொல்லலாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு தே ஆர் கோயிங் டு செலிப்ரேட். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி நெறிமுறையோடு வாழணும் அப்படின்ட்டு ஒரு பிரின்சிபிள்ஸ் வச்சுன்னு இருப்போம். அது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா நம்ம பெரியவா கிட்டேருந்து பார்த்தா அங்கேருந்து அவாலாம் பார்த்தோம்னா இதிகாசம் புராணம் அதுலேருந்து வந்திருக்கோம். அப்படி பார்த்தோம்னா மேலே போனோம்னா ராமர் அவர் ஹியூமன் ஃபார்ம் எடுத்து ஹியூமன் இப்படியெல்லாம் இருக்கணுன்ற நெறிமுறையோடு அவர் வாழ்ந்ததுனால அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வாழும் பொழுது ஒரு ரோல் மாடலாக எடுத்து நம்ம வாழும் பொழுது நம்மளும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃபை நம்ம லீட் பண்ண முடியும். அது பார்க்கும் பொழுது அவருடைய ராமருடைய குணங்கள் வந்து நான் சொல்லி தெரியணும்னு கிடையாது. ஒரு இடத்துலையும் அவர் சைல்ட்ஹுட்லேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு ஒரு ரெஃபரன்ஸை பார்க்கும்பொழுது இப்படி தான் வாழ்ந்தேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. ராமர் ஹியூமன் ஃபார்ம் எடுத்து இந்த மாதிரி வாழ்ந்தால் நன்னா இருக்கும்னு வாழ்ந்தார் அவர். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார், தர்மசீலராக இருந்தார். அதாவது சிவதனுசை உடைச்சிட்டு சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கணும் பொழுது இருங்கோ எங்களுடைய அப்பா தசரத மகாராஜா சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த அளவுக்கு பெரியவா கிட்ட ஒரு மரியாதை இருந்தது. தர்மத்தை கடைப்பிடிச்சேன். பெரியவா சொல்லிதான் நம்ம கேட்கணும். அதே மாதிரி குரு விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரோ குருகுலத்துல அதுதான் அவர் நிறைவேற்றினார். அந்த அளவுக்கு அவர் தர்மத்தை கடைப்பிடிச்சார். ரெண்டாவது குவாலிட்டின்னு பார்த்தா ஒரு கண்டென்மெண்ட் இருந்தது. அதாவது அவர் ராஜகுலத்தில் பிறந்தா கூட கைகேயி அம்மா சொன்னான்றதுனால வனவாசம் போனார். ராஜாவா அரண்மனையில் இருந்தப்பவும் அதே மாதிரி இருந்து காட்டுக்கு போனப்போ கிடைச்சதை சாப்பிட்டுண்டு அங்கேயும் ஒரே மாதிரி திருப்தியோட கண்டென்மெண்ட்டோட இருந்தார். அடுத்த குவாலிட்டின்னு பார்த்தா லாயல்ட்டி டு ஹிஸ் ஒய்ஃப். ஒக்க பானம் ஒக்க பாரியா அப்படின்வா. சீதாதேவியே தான்
ஒரே வைஃப் ஈவந்தோ கிங்கு இதில் பரம்பரையில் பிறந்தா கூட அவள் அப்பா தசரத மகாராஜாவுக்கு 3 வைஃப்ஸ் இருந்தால் கூட அவர் ஒரே ஒரு வைஃபோட ஏகபத்னி விரதனாக இருந்தேன். இந்த நாளில் கூட எவ்வளோ பேர் சோமனி செகண்ட் வைஃப் தேர்ட் வைஃப் வச்சுருந்தா கூட ஒரு வைஃபோடு இருக்கிறதுன்றது தான் உத்தமம். அதனால தான் ராமனை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஒரு வைஃபோட வாழறது தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப். நெக்ஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தா கைண்ட்னஸ். அதாவது பகைவனே ஆள் அனுப்பி அவளை வந்து இவரோட சண்டை போட வந்தால் கூட அவளை சாத்மீகமாக பேசி சுமூகமாக அவளை வழி அனுப்பினேராம். அதே மாதிரி எல்லாரோடையும் ஜீவராசிகளோடையும் சரி எல்லாத்தோடையும் வெரி கைண்ட் ஹார்ட்டடாக லீவ். நெக்ஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா கைண்ட்னஸ்க்கு அடுத்து வர கிரேட்ஃபுல்னஸ். ஒத்தத்தருக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டி கிரேட்ஃபுல்னஸ். ராஜாவே ஆனால் கூட இந்த ராவணனோட சண்டை போட்ட உடனே எல்லா வானரத்துக்கும் அனுமார உள்பட எல்லாருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக நன்றி தெரிவிச்சாராம். ஏன்னா பாலம் அமைச்சதாக்கும் சரி இல்லை சீதையை கண்டுபிடிச்சதாக்கும் சரி எல்லாமே வந்து வானரத்தினுடைய உதவி ரொம்ப இருந்ததுனால இண்டிவிஜுவலாக ஒத்தத்திற்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா கிங்காக இருந்தவர் அவ்வளோ சொல்லணுன்ற நெசசிட்டி கிடையாது. தட் இஸ் தி கிரேட்ஃபுல்னஸ். நெக்ஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தா காம்னஸ். அதாவது அந்த காம்னஸ்ஸு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான குவாலிட்டி. அதாவது தசரத மகாராஜா நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கைகேயி வந்து பரதன் தான் ஆளணுன்னும் பொழுது அவரை லூஸ் பண்ணாமல் காமாக இருந்துட்டு வனவாசம் போகணுன்னும் பொழுது வாயை திறக்காமல் வனவாசம் போகிறேன். அதே மாதிரி சீதா பிராட்டியை ராவணன் வந்து கடத்தின்னு போனப்போ கூட அவர் லூஸ் பண்ணாமல் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணேன். அதே மாதிரி போர் புரியும் பொழுது அவர் வந்து ராவணனை வந்து இன்று போய் நாளை வா அப்படின்ற, அதாவது அப்போ கூட அந்த காம்னஸை வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதான் ஜெயிக்கணும்னா ஜெயிச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் கூட நிதானமாக இருந்துட்டு அவர் வந்து அந்த குவாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணார். நெக்ஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தா செல்ஃப்லெஸ்னஸ். அப்பா அந்த குவாலிட்டி இஸ் ஒன்றும் சொல்லிக்க முடியாத ஒரு குவாலிட்டி. என்னன்னா போரில் வந்து ராவணன் வந்து ராமரை அட்டாக் பண்ணும்போது அவர் கம்முன்னு இருந்தாராம். ஆனால் அனுமாரை அட்டாக் பண்ணும்பொழுது ராவணன் மேலே அவர் வந்து அட்டாக் பண்ணாராம். ஏன்னா அந்த அளவுக்கு செல்ஃப்லெஸ்னஸ். அதாவது லிவிங் வித் அதர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவிங் ஃபார் அதர்ஸ். லிவிங் வித் அதர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா பொண்ணுன்னா அம்மாவுக்கு வந்து இந்த குவாலிட்டி பிடிக்காதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அம்மா வந்து பொண்ணுக்கு இது பிடிக்காதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு அவளோட குவாலிட்டியை சப்ரஸ் பண்ணிருந்து. தட் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட். பட் லிவிங் ஃபார் அதர்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். அம்மாவுக்கு இது பிடிக்காது, we have to change. அவளுக்கு இது பிடிக்காது, we have to change. எல்லாருக்காக வாழறது இஸ் வெரி கிரேட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி நம்ம ராமருக்கு இருந்தது. அதனால தான் ராமராஜ்யம், அதாவது ஒரு பிரஜையினுடைய நீரை தெரிஞ்சுண்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிண்டு. அம்மா கைகை சொல்கிறாளா ஆர்கியூ பண்ணாத, அம்மாவுக்கு அது பிடிச்சிருக்கு. பரதனை ஆளணுன்றா ஆளட்டும், அப்பா வந்து வனவாசம் போகணுன்றா அம்மா போயிடலாம். ஒரு இடத்துலையும் அவளோட நீரை பார்த்தா. ஸோ he lived for others, he not live with others. அந்த குவாலிட்டி செல்ஃப்லெஸ்னஸில் இருந்தால் தான் அது வரும். பிகாஸ் நம்மளை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் செல்ஃப்லெஸ்னஸ். அந்த குவாலிட்டி நம்ம ராமருக்கு இருந்ததுனால தான் அவர் பீரியடை ராமராஜ்யன்றா. எத்தனையோ பேர் ஆண்டா, ஆனால் ராமர் ஆண்ட பீரியடை தான் ராமராஜ்யம்னு சொன்னான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தா லீடர்ஷிப் குவாலிட்டி. அது நம்ம ராமர்கிட்ட இருந்தது. ஒரு லீடர்னா அவரை பார்த்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் மாதிரியே நடந்துக்கணுன்ற மாதிரி அவர் ரோல் மாடலாக இருக்கணும். ராமர் ரோல் மாடலாக இருந்து நம்ம ஹியூமன் பீயிங்க்கு எல்லாருக்குமே அவர் ரோல் மாடலாக இருந்து காமாக இருந்துட்டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நிதானம் தவறாமல் தர்மத்தை கடைப்பிடிச்சுட்டு லாயல் டு எவ்ரிபடி, ஒரு பிரஜைக்கும் சரி ஒத்தத்திற்கும் லாயலாக இருந்துட்டு கிரேட்ஃபுல்னஸோட எல்லாரையும் சமமாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சால் கூட வேதம் எல்லாமே தெரியும், வேதமும் தெரியும், அம்பு எதுவும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சால் கூட நிதானத்தை தவறாமல் எல்லாருக்கும்
லாயலாக இருந்துட்டு அவர் இருந்து ரூல் பண்ணினதுனால்தான் இன்னி வரைக்கும் ராமரை நினைச்சாலே நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது. இன்னைக்கு இப்போ 22ஆம் தேதி அயோத்தியாவில் கோவில் திறக்கிறான்னா அந்த அளவுக்கு எவ்வளோ சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வேர்ல்டு வைடு எல்லாரும் செலிப்ரேட் பண்றா. அதுவும் இந்த யூடியூப் வந்ததுனால ஒத்தருமே அவளுடைய கான்ட்ரிபியூஷன்ல பண்றா. அதனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ராமர் கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஆனா இது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ராமருக்கு நன்றி சொல்றேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனு. 22ஆம் தேதி வர திங்கட்கிழமை அயோத்தியாவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அன்னைக்கு நம்மளாட முடிஞ்சது ஒன்றுமே இல்லைன்னா ராமஜபத் சொல்லலாம். ராமஜபம்ன்றது தாரக மந்திரம். அது ராமநாமத்தை சொல்கிறவாளுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். 1000 கடவுளை வேண்டின புண்ணியம் ராமரை வேண்டினாலே போகும். அதனால அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ மேக்சிமம் நம்ம ராமநாமத்தை சொல்ல முடியுமோ ராமநாமத்தை சொல்லிட்டு ராமரை நினச்சிட்டு நம்ம எல்லாரும் அவரை வழிபடலாம்.